நமஸ்தே. இந்த சாப்டரில் நான் விஷாரத் பூர்வார்த் புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன், அந்த நிபந்தில் வரக்கூடிய பந்திரஹ் நிபந்த் பந்திரஹ் ராஷ்டிரமே பாவாத்மக் ஏக்தா, நாட்டில் ஒற்றுமை உணர்ச்சி. ராஷ்டிரமேன நாட்டில், பாவாத்மக்னா உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம், உணர்வுகள், ஏக்தான ஒற்றுமை. பாரத்கே அத்தியந்த தூர்தர்ஷி, பாரத்துடைய மிகவும் தொலைநோக்குடைய மகாமதி ராஜநீதிக்ஞ அரசியல்வாதி சர்தார் பட்டேல் ஏக் பாஷன் மே, ஒரு சொற்பொழிவில் கஹாத்தா சொல்லி இருந்தார், கி என்று பாரதத்தை அசலி கத்ரா பாஹரி ஆக்ரமன் சே இத்னா நகிகை, உண்மையான ஆபத்து பாஹரி ஆக்ரமன் சென வெளி படையெடுப்பிலிருந்து, தாக்குதலிலிருந்து, இத்தனா நகிகை இவ்வளவு இல்லை, ஜித்னா எத்தனை, கி அப்புனே அந்தரிக் சத்ருவோங் சே, அதாவது உள் எதிரில் உள்ள எதிரி மூலமாக, உன்கா யஹ் கதன், அவருடைய இந்த கூற்று, சர்வதா எப்பொழுதும், கதன்ன சொல் கூற்று எல்லாம் வரும், டிக் சரியாக இருந்தது, ஆந்தரிக் சத்ருவோங் சே, அதாவது உள்ளே இருக்கின்ற எதிரிகளை விட, உன்கா அபிப்ராய், அவருடைய அபிப்பிராயம், உன் லோகோங் சேத்தா, அந்த மக்களிடத்தில் இருந்தது, ஜோ சமஸ்த பாரத் கோ, பாரதம் முழுவதையும், ஏக் ராஷ்டிரிய திருஷ்டி சே, ஒரே தேசிய கோணத்தில், நா தேக்கர் பார்க்காமல், கண்டு ரூப்மே, அதாவது உட்பிரிவு வடிவத்தில், ஒரு தொகுதியாக தேக்னா சாகத்தேகை பார்க்க விரும்புகிறார். ஏசே லோக், இப்படிப்பட்ட மக்கள், கிசி ஏக் க்ஷேத்திரமே, ஏதாவது ஒரு துறையில், சீமித் நகிகை, அதாவது எல்லைக்கு உட்பட்டு இருப்பதில்லை. வே பாரத்கே, அவர்கள் பாரதத்துடைய பின்ன பாகோங்மே, பலதரப்பட்ட பகுதிகளில், பண்டே ஹுயேகை பிரிந்திருக்கிறார்கள். வே லோக், அந்த மக்கள், பாரத் மாதா கே, பாரத தாயுடைய, உஸ் அகண்ட் சர்வாங், அனைத்து சுற்றுக்களையும், சம்பூர்ண ரூப்மி, முழுமையான வடிவத்தில், விஸ்வாஸ் நகி கர்த்தே, நம்புவதில்லை, ஜோ ரூப், எந்த ஒரு வடிவம், பிச்சிலே கடந்த, ஹசாரோங் வர்ஷோங் சே, ஆயிரக்கணக்கான வருடங்களாக, சமஸ்த தேஷ்கோ, தேசம் முழுவதையும், ஏக் அபின்ன ராஷ்டிரக்கே ரூப்மி, ஒரு பிரிக்க முடியாத நாடு வடிவத்தில், காயம் ரக்தே ஹுயேகை, அதாவது நிலையாக தக்க வைத்து இருக்கிறார். பாரதம் சதா எப்பொழுதும், ஏக் ராஷ்டிரகா, ஒரே நாடாக இருக்கிறது. தக்ஷின்கா தமிழ் பாஷி, தெற்கில் உள்ள தமிழ் மொழி பேசக்கூடிய பாரதிய ஹரித்வார், இந்தியர்கள் ஹரித்வார், பத்ரிகாஷ்ரம் और केदारनाथ की यात्रा करके, கேதார்நாத் போன்ற இடங்களுக்கு யாத்ரா கர்க்கே பிரயாணம் செய்து, அப்னே ஆப்கோ, தனக்குத்தானே, தன்ய மான்தேகை, நன்றியுடையவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் மேலும், உத்தர் பாரத்கா, வட இந்தியாவுடைய, ஏக் பாரதிய, ஒரு இந்தியர்கள், ராமேஸ்வரம் கே சமுத்திரமே, ராமேஸ்வரம் கடலில், ஸ்நான் கர்க்கே குளிப்பதை, அப்னா ஜீவன், தன்னுடைய வாழ்க்கை சஃபல் மான்தாக, வெற்றியுடையதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கேரளக்கே சங்கராச்சாரியா, கேரளத்துடைய சங்கராச்சாரியர், சம்பூர்ண பாரத்மி, பாரதம் முழுவதிலும், பூஜ்ய திருஷ்டிசே, அதாவது வணங்கத்தக்க கோணத்தில், தேக்கே ஜாத்தேகை பார்க்கிறார். மகாத்மா புத்தர் அவர், மற்றும் மகாவீர் காளிதாஸ் அவர், பௌபூதி சிவாஜி அவர், ராணா பிரதாப் அப்னே ஜென்மஸ்தான் கி சீமாவோங்கோ, தாங்கள் பிறந்த இடத்தினுடைய எல்லைகளை லாங்குகர் கடந்து, சம்பூர்ண தேஸ்கே, தேசம் முழுவதும், கௌரவசாலி, கௌரவம் நிறைந்த, பூர்வஜோங்கே ரூப்மே, முன்னோர்கள் வடிவத்தில், ஸ்மரன் கியே ஜாத்தேகை நினைக்கப்படுகிறார். ராமாயண் ஹிமாலயசே, ராமாயணம் இமயமலையிலிருந்து, கன்னியாகுமாரி தக், கன்னியாகுமாரி வரை, அவர் மகாபாரத் கி கதா, சதியாவின் அஷம்,
மகாபாரத்துடைய கதை அஸ்ஸாமிலிருந்து துவாரகா தக் துவாரகை வரை சமஸ்த பாரதம் முழுவதையும் ஜோட்தீகை இணைக்கிறது. 500 வருஷ பூர்வ 500 வருடங்களுக்கு முன்பு குஜராத்துடைய கவிஞர் नरसिंह मेहता ने और असम के माधव तथा शंकर देव ने केवल குஜராத், அதாவது கேவல்னா மட்டும், அதாவது 500 வருடங்களுக்கு முன்பு குஜராத்துடைய கவிஞர் நர்சி மெஹ்தா और மற்றும் அசாம் கே மாதவ் ததா மற்றும் சங்கர் தேவ் ने கேவல் குஜராத்தை மட்டும், தக்ஷின் பாரத் தென்னிந்தியா और மற்றும் அசாம் கே மகிமா அசாமுடைய மகிமையை நா காக்கர் பாடாமல் பாரத் में जन्म लेने वाले को பாரதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களை தன்யமானாகை, அதாவது பாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பாரத் கே சந்த் சத்புருஷோங் பாரத்துடைய துறவிகள் மேன்மக்கள் 10 से 15 वर्ष तक 10-15 வருடங்கள் வரை சமஸ்த பாரதம் முழுவதிலும் பத் யாத்ரா கர்த்தே ஹுயே நடைப்பயணம் செய்து கொண்டு இஸ் தேஸ்கோ இந்த தேசத்தை அப்னி தன்னுடைய அமர் வாணிசே அலியா புகழையுடைய சொல்லால் ஏக் சூத்திரமே ஒரு நூலில் ஃபிரோயாத்தா கோர்த்திருந்தார்கள். சங்கராச்சாரிய, ராமானுஜம், வல்லபாச்சாரிய, நாம்தேவ், சங்கர் தேவ், நானக் और கபீர் வருஷோं तक பல வருடங்களாக பாரதம் முழுவதும் காம் கர் சுற்றுப்பயணம் செய்து பாரத் கி பாரதத்துடைய ஆத்மாவை ஏக்தா கா பிரதீக் ஒற்றுமையின் அடையாளமாக பனே ரகே உண்டாக்கி இருக்கிறார்கள். 20वीं शताब्दी में 20ஆம் நூற்றாண்டில் ஜன்மே பிறந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச ஜீனே ஜித்தன் மத் உத்னே பத் அப்படிங்கிற ஒரு மார்கு ககுகர் வழி சொல்லிவிட்டு விஸ்வமே உலகத்தில் சர்வ தர்ம எல்லா மதங்களையும் சர்வ தர்மமே சமன்வயத்தாக்கா சந்தேஷ் தியா சமம் என்கின்ற செய்தியை கொடுத்தார். ஸ்ரீ சுவாமி விவேகானந்த் ஜீனே இஸ் தத்துவக்கே ஆதார் பர் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் விஸ்வ பந்துத்வ கி கோஷ்னா கி உலக தொடர்பை முழக்கமிட்டார், அறிவிப்பு செய்தார். அதாவது விஸ்வ பந்துத்வன காஸ்மோபாலிட்டினிசம் அப்படின்னு அர்த்தம். இந்தவருடைய மகாராணி அகல்யா பாயினே இந்தவருக்கு ஜனதாக்கே இந்தவருடைய மக்களுடைய பைசேசே பணத்தால் வைத்தியநாத் தாம்சே வைத்தியநாத் தாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒடிசாவில் ஜெகநாத் பூரி வரைக்கும் சடக்கு பன்வாயி பாதையை உண்டாக்கினார். ஜெகநாத் கா மந்திர் இந்த ஜெகநாதருடைய கோயில் வஸ்துத்தக பெரும்பாலும் உடிசேகா நஹீதா உடிசாவில் இல்லாமல் இருந்தது. சமத்து பாரத் காத்தா பாரதம் முழுவதற்குமாக இருந்தது. ஹமாரே பாரத் பர்மே நம்முடைய பாரதம் முழுவதும் ஃபைலேகுயே பரவி இருக்கின்ற தீர்த் யாத்திரை ராஷ்ட்ரிய ஏக்தாக்கே தேச ஒற்றுமையுடைய சப்சே எல்லாவற்றையும் விட பிரபாவ்காரி கேந்திரத்தை பயனுள்ள மையமாக இருந்தது. யோகிராஜ் அரவிந்த் और लोकमान्य तिलक, कवींद्र रवींद्र और महात्मा காந்தி இன்று பிரத்யேக் பாரதிய கேலியே ஒவ்வொரு இந்தியர்களுக்காக சமான் ரூப்சே சமமான வடிவத்தில் ஸ்ரத்தா கே பாத்திரகை பக்திக்கு உடைய பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஜப் எப்பொழுது ஏக் பாரத் வாஷி ஒரு இந்திய குடிமகன் பங்கிம் பாபு கா ராஷ்ட்ரிய கீத் பங்கிம் பாபுவுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம் காத்தே ஹுயே வந்தே மாதரத்தை பாடிக்கொண்டு திரிஷ்கோட்டி கண்ட கல் நிநாத கராலே திவி த்ரிம் ஷகோட்டி புஜைர்த்ரு தக்கர் கர்வாலே. அதாவது இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை, சமஸ்கிருத இதுன்னு நினைக்கிறேன்.
காத்தான பாடியிருந்தார். தப் அப்பொழுது வகு ஜூம் உட்தாகை, அதாவது ஆடி எழுகிறது, அசைந்து எழுகிறது. குஜராத் கே மகாத்மா காந்திஜி கே, குஜராத்தில் உள்ள மகாத்மா காந்தியுடைய நேத்ருத்வமே தலைமையில் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய, ஸ்ரீ சங்கர் ராவ் தேவ், சர்தார் பட்டேல், லாலா லஜ்பத் ராய், ஸ்ரீ மோதிலால் நேரு, ஸ்ரீ தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், ஸ்ரீ அப்துல் கஃபார் கான், மௌலானா ஆஜாத் ஆதின போன்ற ஆகிய சபி ராஜ்யோங்கே நேதா, எல்லா மாநிலத்துடைய தலைவர்கள் ராஷ்டிரகோ சுதந்திர கர்னே கேலியே, நாட்டை சுதந்திரம் ஆக்குவதற்காக மைதான் மே ஆ கூதுதே, களத்தில் குதித்தார்கள். வந்தே மாதரம் க ஜெய்கோஷ், வீர முழக்கம், வெற்றி முழக்கம், और खदर की पोशाक, கதர் ஆடை, ராஷ்டிரிய ஏக்தா கா, தேசிய ஒற்றுமையுடைய பிரதீக் பன் கயே தே, அடையாளமாக ஆகியிருந்தது. சமை பதலா, காலம் மாறியது. சௌபாகிய சே, அதிர்ஷ்டவசமாக. பாரதம் ஸ்வாதீன் ஹோ கயா, சுதந்திரம் அடைந்து விட்டது. கிந்து ஆனால், உஸ்கே சாத் ஹி, அத்துடனே, பாரத் கா ஏக் நயா ரூப், பாரத்துடைய ஒரு புதிய வடிவம், ஹமாரே சாம்னே, நம் முன்னால் ஆனே லகா, வரத் தொடங்கியது. பஞ்சாபி அவர் குஜராத்தி கே நாம் பர், பஞ்சாபி மற்றும் குஜராத் அப்படிங்கிற பெயரில் தமிழ், தெலுங்கு அவர் கன்னட் கே நாம் பர், பங்களா வ ஹிந்தி கே நாம் பர், தேஷ் பர்மே, தேசம் முழுவதும், யதி உபத்ரவ் ஹோனே லகே, கலவரம் வெடிக்கத் தொடங்கியதால், கிசி நதி கே பானி, எந்த ஒரு நதி தண்ணீர், மற்றும் பிஜ்லி கே பிரயோக் பர், மின்சாரத்தை உபயோகித்து, கிசி படே கார்கானே கே நிர்மான், ஏதாவது ஒரு தொழிற்சாலையை உண்டாக்குகின்ற ஸ்தான் பர், இடத்தில், விபின்ன ராஜ்யோங் மே, பலதரப்பட்ட ராஜ்யங்களில், மாநிலங்களில், பரஸ்பரம் விரோதம், அவர் வித்ரோஹ் கே திருஷ்யபி, அந்த கலக காட்சியும், சாம்னே ஆனே லகே, முன்னே வர தொடங்கியது. அநேக் ஸ்தானோங் பர், பல இடங்களில், மஜ்தூரோங் கி ஹட்தால், தொழிலாளர்களுடைய ஹட்தால், அதாவது கடையடைப்பு. ந கேவல் நிஜி உத்தியோகோங் கே க்ஷேத்திரமே, கேவல்னா மட்டும், அதாவது சொந்த தொழில் செய்கின்ற துறையில் மட்டுமல்ல, பல்கி மாறாக, சார்வஜனிக் க்ஷேத்ரோங் மேபி, பொது துறைகளிலும், ராஷ்டிரகே விகாஷ் காரிய, தேசத்துடைய வளர்ச்சி காரியத்தை, ஹானி பகுஞ்சானே லகி, காரியத்திற்கு தீமை அடைய தொடங்கியது. அலக் ராஜநைத்திக், தனித்தனியான அரசியல் குழுக்கள், தலோங் கே நேதா, அரசியல் குழு தலைவர்கள், ஏக் தூசரே கோ வைசி காலியாங், ஒருவர் மற்றொருவர்களை வசைகள் கொடுக்க தொடங்கினார்கள். காலியாங் தேனே லகே, ஜோ ஷாயத் ஒரு கால் விதேசி சாசகோங் கோ பி நகி மில்தி தி, அந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்களுக்கும் கிடைக்காமல் இருந்தது, சந்திக்காமல் இருந்தனர். ஏசே பிரதீத் ஹோனே லகா, இவ்வாறு தென்பட தோன்றியது, கழிய தோன்றியது. கி சமஸ்த பாரதம் முழுவதும், உசி தரக், அதே மாதிரி, ராஜநைத்திக் திருஷ்டிசே, அரசியல் கோணத்தால், சின்ன பின்ன ஹோ கிரகாகை, நாசமாகிக் கொண்டு இருக்கிறது. ஜெய்சே அங்கிரேஜோங்கே ஆனேசே, ஆங்கிலேயர்கள் வந்ததால், வருவதற்கு முன்பு, பின்ன பின்ன ராஜ்யோங்மே, பலதரப்பட்ட மாறுபட்ட ராஜ்யங்களில், பண்டா ஹுவாத்தா, பிரிக்கப்பட்டு இருந்தது. ஏக் ராஜ்ய, ஒரு மாநிலத்துடைய நாகரிக் குடிமகன், அப்னே ராஜ்ய கோஹி, தன்னுடைய ராஜ்யத்தை தான், தேஷ் சமஜ்னே லகா, தேசம் என்று எண்ணத் தொடங்கினான். அவர் மேலும், உசிக்கே கீத் கானே லகா, அதனுடைய பாட்டை பாடத் தொடங்கினான். தக்ஷின் பாரத் மே, தென்னிந்தியாவில், ஏக் ராஜநைத்திக் தல், ஒரு அரசியல் குழு, தக்ஷின் கோ சுதந்திர ராஜ்ய, தெற்கை சுதந்திர மாநிலமாக பனானே காஹி, உண்டாக்குவதற்காக, ஆந்தோலன் சுரு கர்தியா, போராட்டத்தை ஆரம்பித்து விட்டது. சமஸ்த ராஷ்டிர, தேசம் மாநிலம் முழுவதும், அக்கண்ட்
ஸ்வரூப் ஒரு முழுமையான வடிவம். ஹமாரே சாம்னே சே நம் முன்னிருந்து விலுப்த ஹோ கயா அழிந்து விட்டது. சர்தார் பட்டேல் கி சேத்தாவணி சர்தார் பட்டேலுடைய விழிப்புணர்ச்சி சத்ய சித்த ஹோ ரஹித் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு இருந்தது. யக் சப் தேக்குகர் இவை எல்லாவற்றையும் பார்த்து பாரதிய ராஷ்டிர இந்திய மாநிலத்துடைய நேதாவோங்கோ தலைவர்களுக்கு கம்பீர் சிந்தா ஒரு கம்பீரமான சிந்தனை ஹுயி உண்டானது. கி கஹிங் சமஸ்த ராஷ்டிர எங்காவது எல்லா மாநிலங்களும் பிக்ரேத்தோ நஹி ஜாயேகா அதாவது சிதைந்து விடாது. நஹி ஜாயேகா और स्वाधीनता प्राप्ति के लिए சுதந்திரத்தை பெறுவதற்காக கியே கயே செய்யப்பட்ட பலிதான் தியாகம் வியர்த்தோ நஹி சலே ஜாயேங் வீணாக போகக்கூடாது. 1961 के अंत में 1961 முடிவில் இஸ்பர் இதை பற்றி விசார் கர்னே கே லியே சிந்தனை செய்வதற்காக நயி தில்லி மே புதுடெல்லியில் அநேக் சம்மேளன் ஹுயே பல மாநாடுகள் நடந்தன. ஜின்மே இதில் பிராயக பெரும்பாலும் சபி ராஜநைத்திக் தலோங் எல்லா அரசியல் குழுக்கள் और சாமாஜிக் சன்ஸ்தாவோங் சமுதாய நிறுவனங்கள் பிரதிநிதி ஏஜென்ட் சம்மிலித் ஹுயே ஒன்று சேர்ந்தார்கள். அநேக் சமித்தியாங் பல குழுக்களாக பணி உண்டாக்கப்பட்டு और बड़े लंबे लंबे प्रस्ताव மிகப்பெரிய ப்ரொபோஷல் பாஸ் கியே கயே அதாவது பாஸ் செய்யப்பட்டது. இன் பிரஸ்தாவோங்கா உத்தேசிய இந்த ப்ரொபோஷலுடைய நோக்கம் யகுதா இதுவாக இருந்தது. கி சமஸ்த ராஷ்டிரமே மாநிலம் முழுவதிலும் பேத் பாவ் கி பாவனாயங் வேற்றுமை எண்ணங்கள் சமாப்த கர்க்கே வேற்றுமை எண்ணங்களை முடித்துவிட்டு சபே நாகரிக் எல்லா குடிமக்களும் சமஸ்த ராஷ்டிரக்கோ எல்லா மாநிலங்களையும் அப்னி மாத்ருபூமி சமஜேங் தன்னுடைய தாய்நாடு என்று எண்ண வேண்டும். அவர் ராஷ்டிரியதாக்கி உக்ர அந்த தேசத்தினுடைய உக்ர பாவனா அந்த உக்ரமான எண்ணங்கள் கோபமான எண்ணங்கள் அப்னே மேம் உற்பன்ன கரேங் தனக்குள் உற்பத்தி செய்ய வேண்டும். இன் சம்மேளனோங் பெர் இந்த மாநாட்டில் ஹசாரோங் ருப்பியா கர்ச்சு ஹுவா ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவானது. இன்மே ஜோ பிரஸ்தாவ் ஸ்வீக்ருத் ஹுயே இதில் எந்த ஒரு ப்ரொபோஷல் ஸ்வீக்ருத் ஹுயே ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ உன்கா ஆஷிய நிம்ன லிக்கித்கை அதனுடைய நோக்கம் ஆஷியன கருத்து நோக்கம் கீழே கொடுக்கப்பட்டு இருந்தது. பிரத்யேக் ஸ்கூல்மே ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் வித்யார்த்தியோங் மாணவர்கள் அவர் மற்றும் தேஸ்கே நாகரிகோங் சே தேசத்து குடிமக்களிடமிருந்து யக் பிரதிக்னா இந்த சபதம் கராயி ஜாய் செய்விக்கப்பட வேண்டும். வே சமஸ்த தேஸ்கோ அவர்கள் தேசம் முழுவதையும் அப்படி மாத்ரு பூமி மானேங்கே தன்னுடைய தாய்நாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தேஸ்கே தேசத்தினுடைய விபாஜன் கி மாங் பிரிவினை கோரிக்கை நகி கரேங்கே செய்யக்கூடாது. அவர் பிராந்தியா பாஷா கே ஆதார் பர் மாநிலம் அல்லது மொழியின் அடிப்படையில் கியே கயே செய்யப்பட்ட கிசி ஆந்தோலன் மே எந்த போராட்டத்திலும் ஹிம்சா கா ஆச்சரிய வன்முறைக்கு அடைக்கலம் நகிலேங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏக் பிரஸ்தாவ் துவார ஒரு முன்மொழிவு அதாவது ப்ரொபோஷல் மூலமாக யக் நிச்சித் கியா கயா இது முடிவு செய்யப்பட்டது. கி அங்கிரேசி பிரத்யேக் ராஜ்யமே ஆங்கிலம் ஒவ்வொரு மாநிலத்திலும் தீஸ்ரி கக்ஷா சே படாயி ஜாயே மூன்றாவது வகுப்பிலிருந்து படாயி ஜாயை கற்பிக்கப்பட வேண்டும். கியோங்கி ஏனென்றால் இந்நேதாவோங்கி இந்த தலைவர்களுடைய சம்மதிப்பில் அனுமதியில் அங்கிரேஜி ராஷ்டிரக்கே விபின்ன பாகோங்கும் ஆங்கிலம் ராஷ்டிரக்கே தேசத்தில் உள்ள விபின்ன பாகோங்கு பலதரப்பட்ட பாகங்களை ஜோடனே மேம் இணைப்பதில் சதா எப்பொழுதும் சகாயக் ரகேங்கி உதவியாக இருக்கும். யக் பிரஸ்தாவ் இந்த முன்மொழிவு அதாவது ப்ரொபோசல் இஸ் ஆஷ்யகாத்தா இந்த நோக்கத்தை உடையதாக இருந்தது. உத்தர் பாரத் மேம் வட இந்தியாவில் தக்ஷின் கி கிசி பாஷா கா தெற்கில் உள்ள ஏதாவது ஒரு மொழியை
அத்தியன் படிப்பது அனிவாரிய ரூப் சே ஹோ கட்டாயமான வடிவத்தில் இருக்க வேண்டும். और दक्षिण में हिंदी का தெற்கில் ஹிந்தி. हमें उन प्रस्तावों के व्यावहारिक होने में நமக்கு அந்த ப்ரொப்போசலை நடைமுறைப்படுத்துவதில் சந்தேகம் இல்லை. உன்கி உபயோகிதா மேபி அதை உபயோகப்பதிலும் சந்தேகம் இருக்கிறது. யஹ் அத்யந்த் खेद की बात है இது மிகவும் துக்கமான விஷயம். कि राष्ट्रीय एकता के लिए தேசிய ஒற்றுமைக்காக उस विदेशी भाषा का அந்த வெளிநாட்டு மொழியை ஆශ්‍රய लिया जाएं அடைக்கலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். जिसे देश के இதை தேசத்தில் உள்ள 2% व्यक्ति ही மனிதர்கள் தான் समझते हैं புரிந்து கொள்கிறார்கள். और மேலும் जिसने देश के யார் தேசத்துடைய थोड़े से लोगों को ஒரு சிறிய மக்களுக்கு ஷாகப் பனாக்கர், ஷாகப்னா தலைவர், ஐயா அப்படின்னு அர்த்தம், தலைவனாக ஆகி கரோடோங் தேஷ்வாசியோங்னே கோடிக்கணக்கான தேச மக்களிடம் இருந்து அழகு கர் ரக்காகை பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிசி சமய் ஏதாவது ஒரு சமயத்தில் சமஸ்கிருதம் दक्षिण उत्तर पूर्व पश्चिम के विद्वानों को அதாவது தெற்கு வடக்கு பூர்வ கிழக்கு பश्चिम के विद्वानों को மேற்கில் உள்ள வித்வான்களை ஏக் சூத்திரமே ஒரே நூலில் ஒரே சூத்திரத்தில் பிரோத்தி கோர்க்கப்பட்டு இருந்தார்கள். ஆஜ்பி இன்றும் வஹ் யஹ் காரிய இந்த காரியம் இந்த செயல் कर सकती है செய்ய முடிகிறது. और यदि उसका पठन पाठन அதாவது கற்றல் கற்பித்தல் அத்தியந்த கடின் ஹோதோ மிகவும் கஷ்டமாக இருந்தால் ஹிந்தி ஜோ ஆஜ் ஹிந்தி இன்றைக்கு சர்வாதிக் போலி ஜானே வாலி பாஷாகை மிக அதிகமாக பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது. யக்காம் கர் சக்திகை இதை உபயோகிக்க முடிகிறது. தக்ஷின் பாரத் கே தென்னிந்தியாவுடைய குச் ராஜனைத்திக் தலோங்கோ சோடுகர் சில அரசியல் குழுக்களை தவிர வகாங்கி சாதாரண ஜனதாபி அங்குள்ள சாதாரண மக்களும் ஹிந்திக்கா விரோத நகி கர்த்தி ஹிந்தியை எதிர்ப்பது இல்லை. ராஷ்ட்ரிய ஏக்தா கேலியே தேசிய ஒற்றுமைக்காக சப்சே மகத்துவபூர்ண பாத் யஹ் எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த விஷயம் இதுதான். சாசன்மேன ஆட்சியில் பிராந்த் மாநிலம் தர்ம மதம் யா பாஷாக்கோ கபி அந்த மொழிக்கு கபின ஒரு பொழுதும் பிரமுக்தா மிக முக்கியத்துவம் நா தி ஜாயே கொடுக்காமல் இருக்க வேண்டும். பிரத்யேக் ராஜ்யமே ஒவ்வொரு மாநிலத்திலும் தூஸ்ரே ராஜ்யோங்கே மற்ற மாநிலங்களுடைய மகா புருஷோங்கோ மேன்மக்களை சன்ஸ்மரன் ஹோ நினைவுபடுத்த வேண்டும். உன்கே உற்சவ் அவர்களுடைய விழாக்கள் உசே ரூபமே அதே வடிவத்தில் மனாயே ஜாயேங் கொண்டாடப்பட வேண்டும். ஜைசே போல கி வே சமஸ்த பாரத் கே ஹோங் அவர்கள் எல்லோரும் பாரதம் முழுவதுமாக இருக்க வேண்டும். விபின்ன தர்மோங்கி பலதரப்பட்ட மதங்களுடைய சிக்ஷாவோங்கா பரிச்சை கல்வியுடைய அறிமுகம் பிரத்யேக ராஜ்யக்கே ஒவ்வொரு ராஜ்யத்துடைய ஸ்கூலோங்மே பள்ளிக்கூடங்களில் தியா ஜாய் கொடுக்கப்பட வேண்டும். ஜிஸ் தரக் எந்த மாதிரி பிராச்சீன் கால்மே பழங்காலத்தில் யாத்தாயாத் கே சாதன் அதாவது பிரயாணத்திற்கான சாதனங்கள் ந ஹோத்தே ஹுயேபி இல்லாமல் இருந்தாலும் தர்மனே சமஸ்த ராஷ்டிரகோ நம்மளுடைய தர்மம் மதம் சமஸ்த ராஷ்டிரகோ எல்லா மாநிலங்களுக்கும் ஏக் சான்ஸ்கிருதிக் சூத்திரமே ஒரு பண்பாட்டினுடைய ஒரு நூலில் பிரோ ரக்காத்தா கோர்த்து வைக்கப்பட்டு இருந்தது. உசி தரக் அதே மாதிரி கி ஏக் ராஷ்டிரிய பாவனாக்கா ஒரு தேசிய எண்ணத்தினுடைய அப் ஃபிர் இப்பொழுது மீண்டும் அப்யுதய் ஹோனா சாகிய மீண்டும் உதயமாக வேண்டும். ஏசி சாகித்ய இப்படிப்பட்ட இலக்கியம் சான்ஸ்கிருதிக் பண்பாடு
சாமாஜிக் சமுதாய மற்றும் ஆர்த்திக் சன்ஸ்தாவோங்காபி பொருளாதார நிறுவனங்களும் சங்கடன் ஹோனா சாகிய ஒன்றாக இணைய வேண்டும், ஒரு அமைப்பாக உண்டாக வேண்டும். ஜின்மே பிரத்யேக் ராஜ்யமே ராஜ்யக்கே இதில் ஒவ்வொரு ராஜ்யத்தினுடைய சதஸ்ய உறுப்பினர்கள் சம்மிலித் ஹோங் ஒன்றாக திரள வேண்டும், ஒன்றாக வேண்டும் அல்லது பங்கெடுத்து கொள்ள வேண்டும். கிசி ராஜ்யமே எந்த ஒரு மாநிலத்திலும் தூசரே ராஜ்யக்கே லோகோங்கே மற்ற மாநிலத்துடைய மக்களுடைய அத்தியன் படிப்பு யா நௌக்கரி வேலை ஆதி பர் ஆகியவற்றில் கிசி தரக்கா பிரதிபந்த் நாகோ எந்த வகையிலுமே தடையாக இருக்கக்கூடாது. சப் ராஜ்யோங்கி எல்லா மாநிலத்துடைய பாஷாவோங்கோ மொழிகளை நிக்கட் லானே கேலியே நெருங்கி அருகில் கொண்டு வருவதற்காக சப்கி லிப்பி எல்லாவற்றுடைய எழுத்துக்கள், சப்கி லிப்பி அப்படின்னா எல்லா எழுத்துக்களும் தேவநாகரி கர் தீஜாய் தேவநாகரி எழுத்துக்கள் செய்துவிடும். சீத்தரக் இந்த மாதிரி பிராஹ்மன் அப்ராஹ்மன் பிராமணன் பிராமணன் அல்லாதவர்கள், சவர்ண அசவர்ண உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அத்வா அல்லது ஜாதுபாந்த் ஜாதி முறை கே அந்நிய பேதோங்கோ மற்ற வேறுபாடுகளை சமாப்த கர்ணேக்கே விஷயமே முடிக்கின்ற விஷயத்தில் கம்பீர் பிரயத்ன ஒரு கம்பீரமான முயற்சி கியே ஜாயேங் செய்ய வேண்டும். கான்பான் உணவு பழக்க வழக்கங்கள், ரோட்டி பேட்டி மீ ஜாதுபாந்த் சேம் அதே தான், ஜாதுபாந்த் ஜாதி ததா மற்றும் பிராந்திய கா பேத் ஜாதி மாநிலம் அப்படிங்கிற வேறுபாடு யதி உட் ஜாயேகா தோ இதெல்லாம் பறந்து விட்டால். ராஷ்ட்ரியதாக்கி பாவனாக்கோ தேசிய எண்ணத்திற்கு புரோத்சாகன் மிலேகா ஒரு உற்சாகம் கொடுக்கும். சப்சே படி பாத் யஹ் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய விஷயம் இதுவே கி பிரத்யேக் பாரதியக்கோ ஒவ்வொரு இந்தியனுக்கும் ராஷ்ட்ரியதாக்கா யஹ் மூல் மந்திர தேசத்தினுடைய இந்த மூல மந்திரம் சதா எப்பொழுதும் சாம்னே ரக்னா சாவியே முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். கி ஹிமாலயசே கன்னியாகுமரி தக் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரை சமஸ்த பாரத் அந்த பாரத தேசம் முழுவதும் உஸ்கே மாத்ரு பூமிகை தன்னுடைய தாய்நாடு என்று மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சமஸ்த தேஷ்கா இதிகாஸ் தேசம் முழுவதும் உள்ள வரலாறு, உஸ்கா அப்னா இதிகாஸ் அது தன்னுடைய வரலாறாக இருக்க வேண்டும். கேவல் பஞ்சாபி அதுக்கு கேவல்னா மட்டும், பஞ்சாபி பங்காளி குஜராத்தி மராட்டி யா மദ്രാசி நகி மദ്രാஸ் அல்ல, பாரதிய கை அது இந்தியர்களுடையது. அவர் ஏ சப் ராஜ்ய இந்த எல்லா மாநிலங்களும் பாரத் மாதா கே ஹி விபின்ன அங்குகை பாரத தாயினுடைய பலதரப்பட்ட அங்கங்கள். இஸ்கே சாத்ஹி இத்துடன் உசே யஹ்பி அனுபவ கர்னா சாகியே இதையும் அனுபவிக்க உணர வேண்டும். அனுபவ கர்னா சாகியன உணர வேண்டும். கி சர்வோப்பரி பாரதிய ராஷ்டிர மிக உயர்ந்த இந்திய தேசத்துடைய ஹித்ஹைன நன்மை அப்படின்னு அர்த்தம். வஹ்னா கேவல் அது தொழிலாளர்களுக்காக மட்டுமல்ல, கேவல் வியாபாரிக்காக மட்டுமல்ல, நான் உத்தியோகபதி உத்தியோகம் செய்பவர்களுக்கு மட்டுமல்ல. வகுத்தோ சப்சே பகலே அது எல்லாவற்றை விட முன்பாக பாரதிய ராஷ்டிரகா நாகரிகை அதாவது இந்திய நாட்டினுடைய குடிமக்கள். வஹ் கோயி ஐசா காம் நகி கரேகா அவன் கோயி ஏதாவது ஐசா காம் நகி கரேகா இம்மாதிரி வேலை செய்யாமல் இருக்கலாம். ஜிஸ்ஸே ராஷ்டிரகே கிசி நாகரிகா அஹித் ஹோ இதனால் ராஷ்டிரகா கிசி நாகரிக் நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு குடிமகனுக்கு ஹித்ன நன்மை அஹித் ஹோ தீமை உண்டாகலாம். யதி தேஸ்கே உன்னதி கேலியே ஒரு கால் தேசத்தினுடைய நன்மைக்காக முன்னேற்றத்திற்காக அதிக் உத்பாதன் அதிகமாக உற்பத்தி, கட்டோர் பரிஷ்ரம் கடுமையான உழைப்பு, அவர் மித்யதா அப்படின்னா மித்யவ்யை அப்படின்னா சிக்கனம் அப்படின்னு அர்த்தம். ஆவஷ்யக் ஹைத்தோ அவசியமாக இருந்தால், வகு பூர்ண நிஷ்டா கே சாத் அது முழு ஈடுபாட்டுடன் இன்கா பாலன் கரேகா இவற்றை கடைப்பிடிப்பார்கள். இசிசே இதிலிருந்து பாரத் கே ராஷ்டிரிய ஏக்தா பாரதத்துடைய தேசிய ஒற்றுமை
காயம் ஹோகி நிறுவப்படும். யஹி மந்திர உஸ் பாவாத்மக் ஏக்தா கா ஆதார் ஹை. இதுவே மந்திரம் அந்த கலை உள்ளம் நிறைந்த உணர்ச்சி மிக்க ஒற்றுமைக்கு ஆதாரம். ஜோ தேஸ்கே ஜீவன் கேலியே அனிவாரிய ஹை. அது தேஸ்கே தேசத்துடைய ஜீவன் கேலியே வாழ்க்கைக்கு அனிவாரியகை கட்டாயம். பாரத் கே பூத்பூர்வ பாரதத்தின் முன்னாள் காலம் சென்ற சன்ஸ்கிருதி மந்திரி அதாவது கலாச்சார அமைச்சர் ஸ்ரீ ஹுமாயூன் கபீர் ने विभिन्न राज्यों में பலதரப்பட்ட ராஜ்யங்களில் சான்ஸ்கிருதிக் அதாவது பண்பாட்டினுடைய ஆதான் பிரதான் கொடுக்கல் வாங்கல், ராஷ்ட்ரிய சங்கிரகாலை தேசிய அருங்காட்சியகம், ஆதிக்க அதிரிக்த ஆகியவற்றை அதாவது அதிரிக்து அப்படின்னா அதிரிக்து இன் அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். இன் சார் பாத்தோங் கோபி இந்த 4 விஷயங்களையும் அத்தியந்த் அவசியக் மானாக மிகவும் அவசியமானதாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பாரத் கி அநேக்தா யா விவிததா பாரத்துடைய பன்மை அல்லது பன்முகத்தன்மை ஸ்வீகார் கியா ஜாயேங் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரத்யேக் நாகரிக் ஒவ்வொரு குடிமகனும் பூரி பாரதிய சன்ஸ்கிருதிக்கு முழு இந்திய பண்பாட்டை அப்னே மானேங் தன்னுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரத்யேக் அல்பசங்கிய ஜாதி அதாவது குறைந்த எண்ணிக்கையுடைய ஜாதி இனங்கள் பாரதிய சன்ஸ்கிருதிக்கு பாரத பண்பாட்டினுடைய சம்பூர்ணதாமி முழுமையில் ஜோ யோக் தியாகை எந்த ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்களோ உசே மானா ஜாயிங் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மேலும் தேஸ்கே சபி லோகோங்கோ தேசத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் ஆர்த்திக் பொருளாதார சாமாஜிக் சமுதாய ததா மற்றும் ராஜநீதிக் அரசியல் உன்னதின முன்னேற்றத்துக்கான சமான் அவசரமிலே சமமான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். அநேக் ராஜநீதிக்ஞோங்கி சம்மதி மேம் அதாவது பல அரசியல்வாதிகளுடைய சம்மதி மேம் ஒத்துழைப்பில் யதி தேஸ்கே ஏக்தா கேலியே தேசத்தின் ஒற்றுமைக்காக அவசியம் ஏற்பட்டால் தேஸ்கே சன்விதான் கோபி தேசத்தினுடைய அரசியல் அமைப்பையும் பதல்கர் மாற்றி யூனிட்டி கவர்மெண்ட் காயம் கர் சக்தாகை அதாவது ஒற்றுமை அரசாங்கத்தை காயம் கர் தேனி சாகிய நிறுவப்பட வேண்டும். அவர் மேலும் ராஜ்யோங்கோ தியே கயே நம்மளுடைய மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வர்த்தமான் அதிகார் தற்கால அதிகாரத்தை சமாப்த கர் தேனா சாகியே முடிக்க வேண்டும். வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பார்த்து படிங்க, கொஞ்சம் பொறுமையாகவே படிங்க.